முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொன்னார். எதுவுமே பண்ணலை. வாக்குறுதி ஈஸியாக கொடுத்துட்டாரு விஜய். இதெல்லாம் நிறைவேற்றுவாராங்கிறது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு தான். இவங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றணும்னா அந்த போதிய பட்ஜெட் பத்தாது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? எத்தனை கோடி வச்சுருந்தார் பண்ணார் அவர்? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சும்மா வந்து வாக்குறுதி எல்லாத்தையும் அம்மன் சீரு மாமன் சீரெல்லாம் அவர் செஞ்சுடுவாரா? இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாதான் தான் வந்து எல்லாரும் வந்து ஓட் போடுவாங்க. அவங்களுக்கே தெரியும் அது கொடுக்கும்போது அது இம்பாசிபிள். அதனால் இப்போ இருக்க எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ் படி இது நாட் பாசிபிள் இல்லை, அவளுக்கே தெரியும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தா தான் அவர் எல்லாத்தையும் செயல்படுவார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடனே எதுவும் செய்ய முடியாதான். சரி சொல்லிட்டோம், கொடுக்க முடியாது, தள்ளி போடலாம் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வெள்ள அறிக்கை. இதெல்லாம் கூட்டுக்கலானிங்க தான், சும்மா வந்து மக்களை ஏமாத்துறது இதெல்லாம். அது இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த ஆட்சி 6 மாதம் கூட நீடிக்காது. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை பற்றியான வெள்ளை அறிக்கையை வந்து தாவேக அரசு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் மதிப்பு 13 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள், மகளிருக்கான இலவச பயணம், மகளிருக்கு 2500 ரூபா தரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? இது வரைக்கும் அவங்க சொன்ன வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றலை. ஆட்சி கட்டில் ஏறினப்போ ஒரு 3 கோரிக்கையை வந்து கையெழுத்திட்டார். அதுவும் வந்து ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 200 யூனிட் மாதத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டு பழைய நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு மாதத்திற்கு 100 யூனிட் இலவசம் என்ற நடைமுறையை தான் தற்போது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே தவிர அந்த மாதத்துக்கு 200 யூனிட்ன்ற விஷயங்களை அவங்க கொண்டு வரலை. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெண் அதிபிரிவு படையின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, போதை தடுப்பு பிரிவுன்னாங்க. இதை பார்த்தீங்கனாலே மக்கள் ஒரு நம்பகத்தன்மையோடு அவர்களுக்கு ஒரு சிலர் வந்து வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் அழிஞ்சிருக்கு. இன்னொன்று, வெள்ளை அறிக்கை வந்து இவங்க விடலை. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஆட்சி கட்டலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 வந்த பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நிதி அமைச்சராக இருக்கும்பொழுது அவங்க வெள்ளை அறிக்கை விட்டாங்க. ஏதோ இவர் ஒருத்தர் தான் வந்து வெள்ளை அறிக்கை விட்ட மாதிரி வந்து செய்திகளை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து காலாகாலமாக நடக்கக்கூடியது தான். இப்போ இருக்கக்கூடிய நிதி சுமையில் வந்து இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைவேறுமான்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம்தான். குறிப்பாக அவர் சொன்ன திட்டங்கள்லாம் என்ன? பெண்களுக்கு மாதமான 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சொன்னார். பெண்கள் வந்து திருமணம் முடித்தாங்கன்னா 1 பவுன் நகை தரேன்னாரு. குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து 2 கிராம் தங்க நாணயம் தரேன்னு சொல்லியிருக்கிறப்பல இப்படி அவங்க சொன்ன 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்ன திட்டங்களை நிறைவேற்றணும்னா அந்த போதிய பட்ஜெட் பத்தாது. இவருக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் வந்து இந்த மக்களை வந்து ஒரு அறிவுற்றர்களாக மாற்றக்கூடிய ஒரு செயலை தான் இது தற்போதைய அரசாங்கம் வந்து நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பை முன்வைத்து தான் இவங்க ஆட்சி கட்டிலே வந்தாங்க. அவர் ஆட்சி கட்டில் ஏறும்போது பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, குழந்தைகள் வந்து சரியில்லை, குழந்தையோட பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்தார். கடந்த ஆட்சி மேலே குற்றச்சாட்டு சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்மிடிப்பூண்டியில் சென்னையில் 3 வயது பெண் குழந்தை, வட மாநிலத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த கூலி தொழிலாளருடைய பெண் குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கு. இதை வச்சு அவருடைய அறிக்கை என்ன? சிங்க பெண்ணுடைய சிறப்பு அதிரடிப்படை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போ மக்கள் இடத்துல வந்து ஒரு அவப்பெயரை தான் இந்த அரசாங்கம் வந்து தற்போது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அவர்களுக்கு ஓட்டு போட்ட நபர்களே வந்து இன்றைக்கி பகிரங்கமான ஒரு காணொலியெல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னு சொன்னால் அவங்க கூட இருக்கிற கூட்டணி ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் கூட அவங்கள விட்டு விலகி போகக்கூட வாய்ப்பு இருக்குது. 6 மாதம் கூட நீடிக்காது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த ஆட்சி 6 மாதம் கூட நீடிக்காது. குறிப்பாக அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமே இவங்க நேற்று நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டதில் வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே அவங்க செயல்படுத்த முடியாது. வாய்ப்புன்றது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து இந்த கடனை முதல்ல அடைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும்.
அதில் இவ்வளோ விஷயங்களையும் வந்து கொடுக்குறோன்னா எக்ஸஸாக இன்னும் கடன் சேர தான் இருக்கும் தவிர இருக்கிற கடனும் அடையாது, இன்னும் கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும்னு சொல்லி ஃபீல் ஆகுது. இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரியாது, திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்திலே இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த கடன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இப்போ இந்த கடன் இருக்கும்போது ஏன் இந்த வாக்குறுதியில் அறிவிக்கணும்? அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து எப்படின்னா, இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாதான் வந்து எல்லாரும் வந்து ஓட் போடுவாங்க. பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரா? பொய்ன்னு சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குறுதி தான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. கடந்த ஆட்சி காலகட்டத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து ஒதுக்கலை. எஜுகேஷனும் சரி, ஜல்ஜீவன் போன்ற திட்டங்களுக்கும். அப்போ அதனாலேயே நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது. அப்போ தேவைக்கான கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ திமுக மத்திய அரசை பகச்சிக்கிட்டு கடன் வாங்காமல் கடன் வாங்கி செஞ்சாங்க இல்லையா? இப்போ அதே போல் விஜய் அவர்கள் மத்திய அரசு எதிர்த்து கேள்வி கேட்பாரா? மத்திய அரசு வர வேண்டிய நிதியை வந்து வாங்குவாரா? மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, கடன் அடையணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிதி வாங்க தான் செய்யணும். ஆனால் அவர் வந்து அந்த பிஜேபி எதிர்த்து அவர் வந்து பேசுறதுனால அவர் வாங்குறது கொஞ்சம் டவுட்டு தான். வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையிலே வந்து நிதி ஆய்வு கூட்டத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொன்னார். எதுவுமே பண்ணலை. மக்கள் வந்து கூட கொஞ்சம் தான் கஷ்டம்தான் படுறாங்க. இவங்க இப்போ என்ன அந்த மீடியாவையும் இதையும் வச்சு ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. கேட்டால் வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியதானே. முதலமைச்சராக வரணுன்ற ஆசை இருக்குல்ல, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ளே வரணும். தெரியாமல் வந்துட்டு வாய்ப்பு கேட்டால் மக்கள்லாம் நாசமாக போயிட்டப்போ நீங்கள் என்ன வாய்ப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டியதானே. வந்து நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து இதை பண்ணியிருக்கேன், இதை செய்கிறேன்னு சொல்லாமல், ஒன்றுமே சொல்லாமல் நான் வந்து செஞ்சிடுவேன் இப்போக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கண்டா. அப்போ வர்றதுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டுலாம் வரணும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன்னா எல்கேஜிலேருந்து 1வது 2வது இப்படி தான் போவாங்க. உடனே வந்து நான் வந்து காலேஜ் போகணும், நான் எல்லாம் செஞ்சுவேன், அப்போ காலேஜில் உட்காந்தப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க படிக்கிறதுக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? சும்மா இதெல்லாம் இவங்க வந்து மக்களை ஏமாத்துறானுங்க. மற்றபடி இவங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்போ டெல்லிக்கு போனார் விஜய். அங்கே போய் கூட்டத்தில் என்ன சொன்னார்? பொருளாதாரம் நல்லா இருக்குன்னாரு. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னாரு. எல்லா வசதியும் எங்களுக்கு நிதி வேணும், எல்லாமே வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது, எங்களுக்கு நிதி வேணும்னு கேட்டார். இங்கே வந்து வெள்ளை அறிக்கை விடும்போது எல்லாமே சீர்செய்து நல்லா தான் இருக்குது, இவங்க நிர்வாகம் தான் சரியில்லைன்னு சொல்கிறாரு. என்ன நிர்வாகம் சரியில்லை? 13 கோடியில் இது இருக்குன்றாரு. அப்போ அந்த 13 கோடி 10 கோடி தான் நிதி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 13 கோடி வந்து மின்சாரத்துறையிலையும் மற்ற போக்குவரத்து துறையிலையும் இருக்குது. அந்த கடத்தை வச்சு அதே வந்து இப்போ தன்னரசு வந்து இடைக்கால பட்ஜெட்டில் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு, இந்த இதுன்னு. அப்புறம் எப்படி இவங்க வந்து திரும்பவும் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து எல்லாமே எல்லா அரசியல்வாதியுமே வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறது தான். இவர் என்னன்னாக்கா இப்போ வந்து நம்ம சீர் சொல்லிட்டோம், அந்த சீர் சொல்லிட்டோம், இந்த சீர் சொல்லிட்டோம், கொடுக்க முடியாது, தள்ளி போடலாம் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வெள்ளை அறிக்கை. அதுக்கு தான் இந்த தற்கூரி ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம தமிழ்நாடு தற்கூரி ஆச்சுன்னு சொன்னாங்க. 13 லட்சம் கோடி கடை இருக்குது சொல்லாமல் ஒரு சிஎம் சொல்லாமா? அதை பண்ணுறதுக்கு நிறைவேற்ற முடியாததுக்கு தான் இதை பண்ணுறாரு. 2550 வருஷம் காலம் ஆண்ட திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் இருக்குல்ல, அவங்களால முடியாது தான். நீ பிரதமர்னா யாருன்னு தெரியாது, இப்போ தான் போய் பார்த்துக்கிறாரு. இவர் எதாவது ஒரு போராட்டம் எதாவது பண்ணிக்கிறாரு. இவர் பண்ணுற ஒரு 600 கோடி கணக்கு அமைச்சிக்கிறாரு. அந்த கொரோனா டைம் யாருக்கா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருப்பாரு அவர். இவங்க கூட்டம் வேலை செய்ய டிரைவருக்கு எதாவது செஞ்சுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? எத்தனை கோடி வச்சுருந்தார் பண்ணார் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சும்மா வந்து வாக்குறுதி எல்லாத்தையும் அம்மன் சீரு மாமன் சீரெல்லாம் அவர் செஞ்சுடுவாரா? இப்போ செய்யறதுக்கு தான் இந்த செய்யாததுக்கு தான் இந்த 13 லட்சம் கோடி இருக்குது கடன் அப்படின்னு சொல்கிறதுங்க. எந்த ஆட்சியில் இல்லாமல் இருந்தது? 50 வருஷ காலத்துலேருந்து அது நடைமுறையில் வந்துன்னு இருக்குது. நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நமக்கு ஏன் கடன் ஆகுது? நமக்கு வரல, பிரதமர் தரல. இவர் போய் கேட்டு இது தருவாங்களா? இப்போ இந்த அணை காட்டுறேன் அதை போய் கேட்கறதுக்கு இல்லை. அதை விட்டுட்டு பிரதமரை போய் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? பார்த்தீங்கன்னா கேட்டு வந்தார். அது வெள்ளை அறிக்கை விட வேண்டியது தானே. நான் பிரதமர் போனேன், கர்நாடகாவில் அணை கட்டக்கூடாது, நான் கேட்டு வந்து வெள்ளை அறிக்கை விட வேண்டியது தானே. என்ன வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சொல்லு. ஏதோ மக்கள் வந்து 18 வயசு மக்கள் வந்து ஆர்வத்தில் எங்கே வந்து வீட்டில் வந்து பசங்க தற்கொலை பண்ணிக்குமான்றதால இது ஓட்டு போட்டாங்க. நான் பக்கா டிஎம்காரன், என் பேரன் சொல்கிறேன், ஆயா விஜய்க்கு டிவி இது ஒரு ஓட்டு போடுங்க ஆயான்னா என் பொண்டாட்டி போட்டா சொல்லு. இல்லைன்னா நாங்களாம் பரம்பரை டிஎம்காரன்.
எங்கள் பசங்க சேர்த்துக்கிட்டோன்றதால போட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டார். இவர் பண்ணுவார். 2500 பண்ணுறோன்னு 1000 நேற்று 1000 தான் போட்டுக்கிறாரு. அதுவே தெரியாதவருக்கு அதுக்கு ஒரு சாக்கு 13,000 கோடி கடன் வச்சிட்டாங்க. அப்படி இவங்க ஏடிஎம்கள் 5,000 கோடி இருந்து இவங்க 13,000 கோடி கடன் வச்சிட்டாங்க சொல்லலாமா? எதுவுமே சொல்லக்கூடாது. உன்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு சொல்லு, அதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் கீருன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம் காமிச்சு இது ஒரு வருஷத்துக்கு சொல்கிறதா ஒரு நான் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் சாத்தியம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும் அது கொடுக்கும்போது அது இம்பாசிபிள் அதனால் இருக்குது. இப்போ இருக்க எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ் படி இது நாட் பாசிபிள் இல்லை அவளுக்கே தெரியும். பட் எல்லோரும் அந்த டிஎம்கே பார்ட்டி தரனால வெறும் அந்த ஆட்டோமேட்டிக் அவரோட ப்ரோட்டோக்கால் மாதிரி தான் இவங்களும் வராங்க. ஸோ தட் நாட் பார்ட்டி. நான் சொன்னால் இலவசத்தை இப்போ ஓட்டு போட ரீசனே நாட் விஜய் கொடுத்த அஃபோர்டபிள் சார் ஃபாலோ பண்ணால் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த ஐடியா வந்தாலும் கூட இருக்க பண்ணுவாங்களா அப்படி தெரியல. எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் ஜிடிபி வைஸ் நம்ம பிந்தங்க இருக்கோம். பட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு இருக்க வேணாம், நம்மளுக்கான எக்கனாமிக் நம்ம உருவாக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. தட் இஸ் அ குட் திங். சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம 5 ஸ்டேட் இருக்கோம். நம்ம தான் எக்கனாமிக்கோட பேக் போன். அது எல்லாம் இந்தியாவுக்கே தெரியும். இப்போ கூட கரண்ட்டாக போன ஸ்டேட்டோட சிஎம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசும்போது கூட சொன்னார், ப்ரௌட் டு சே த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் இன் தமிழ்நாடு அப்படி சொன்னார். அது ப்ரௌட் தான். ஆனால் அதை கொடுத்த டிஎம்கே அது மந்திர வேணாம். சேம் டைம் பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரைஸ் பண்ணுறது கொஸ்டின் ரைஸ் பண்ணால் மட்டும்தான் வருமும் கிடையாது. நீங்கள் எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு ஹம்பிளாக கேட்டு வாங்கிக்கணும். பட் அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இல்லை அவங்கள்ட்ட கேட்க வேணால் நினச்சிங்களேன். நம்ம எக்கனாமிக் நம்மளுக்குன்னு ஒரு எக்கனாமிக் நம்மளுக்குன்னு ஃபாலோவர்ஸ் மேட் இன் தமிழ்நாடு அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் கண்டென்ட் அந்த வேர்டுக்கான வேல்யூ நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இம்போர்ட் கம்மி பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் எட் பண்ணுங்கள். விவசாயத்தை பேக் போன எடுத்துனா தட் இஸ் குட் திங் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்போ நான் அதை எங்கேரா சொல்கிறேன், ஏஜ் 22 தான். பட் எங்கேரா சொல்கிறேன், நானும் ட்ராவல் பண்ண எக்கனாமிக்காக என்னோடய இண்டஸ்ட்ரியல்ஸ் எனக்கான கோல்ஸ் இருக்கும்போது எக்கனாமிக் வைஸ் வில் பி டு வயசாக வந்துருக்கோம். பிஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் விவசாயத்தை முன்னே வச்சு எக்கனாமிக் எடுத்துன்னு வந்தால் வில் பி குட் நான் நினைக்கிறேன். திமுக சொன்னது மட்டும் நடைமுறைத்து போய் வாக்கு கொடுத்தியா? ஜெயிச்சா மட்டும் 8 ரூபா கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு 8000 ரூபா கொடுக்குறேன்னு இல்லை. இதுக்கு என்னத்துக்கு? எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுமா. இப்போ அவங்க 8000 ரூபா என்னது கொடுத்தாங்க? அப்போ 1 கோடி பேர் கொடுக்கணும், 8000 கோடி வேணும்ல. அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்திருக்கும்? அதே போல் சோர்ஸஸ் இருக்கும், செக் பண்ணணும். ஆனால் டைம் எடுத்துக்குவாங்க. வாக்குறுதி ஈஸியாக கொடுத்துட்டாரு விஜய். இதெல்லாம் நிறைவேற்றுவாராங்கிறது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து எதுவுமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக தான் தெரியுது எனக்கு. அனைத்து மகளிருக்கு 2500 சொன்னார். அது முடியாத காரியம். ஏன்னா 1000 ரூபாவே வந்து ஸ்டாலின் கடன் வாங்கி தான் தமிழக மக்களுக்கு கொடுத்தாரு. இப்போ வந்து 2500 ரூபாய் இவர் சொல்லியிருக்காரு. அந்த 1000 ரூபா கொடுக்குறதுக்கே ஸ்டாலின் அவ்வளோ கடன் பட்டுருக்கிறாருங்கும் போது 2500 ரூபாய்க்கு ஸ்டாலின் விஜய் கடன் பண்ண மாட்டார். ஆனால் கொடுத்த வாக்கு கொஞ்சம் நிறைவேற்றுறது விஜயால் முடியாத காரியம் தான். இது வாக்குறுதி நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு. இது கடன் வந்து எப்பயுமே அடுத்தடுத்த பீரியடில் வாங்கி வச்சுருக்கிறது இவங்களுடைய அடுத்த ஆட்சியாளர் யாரோ அவங்களுக்கு தான் வரும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது இவங்க சமாளிக்கணும், வருமானத்தை ரெடி பண்ணணும். இவங்க வந்து இலவசத்தை கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது பிஜேபி சொன்னிச்சு ஃபஸ்ட்டு வரும்போதே திமுக அரசாங்கம் ஆரம்பத்தில் இலவசத்தை கொடுத்துக்காதீங்க எதுவுமே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. அது யாரும் மதிக்கலை, கண்டுக்காதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் அதிகமாச்சு. இப்போ கடந்த அரசு வந்து இவ்வளோ கடன் வாங்குறதுக்கு காரணம் மத்திய அரசு சைட்லேருந்து போதிய நிதி வந்து தமிழ்நாடு ஒதுக்கப்படலை. அப்போ அப்படி இருக்க சொல்ல இப்போவும் தமிழ்நாட்டுக்கான நிதி வந்து ஒதுக்கப்பட சொல்ல இருக்குது. இதை வந்து விஜய் அவர்கள் கேட்பாரா, கேட்க மறுப்பாரா? இல்லை, ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன எல்லா ஸ்டேட்டுக்கும் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரஸாக இவங்க கேட்குற நிதி கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க என்ன செலவினங்கள் பண்ணுறாங்கன்றது ஏற்கனவே அவங்க கொடுக்கல. நான் இதை தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. அந்த ரிப்போர்ட் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க, டைவெர்ட் பண்ணுவாங்க. நிதி வேறு நிதியிலேருந்து எடுத்து அவங்க சரி பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு கை தேர்ந்தவங்க யார்? திமுக அரசாங்கம். இப்போ தானே வந்திருக்காங்க, இவங்களுக்கு யாரும் தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய இதை அந்த கலெக்டர்ஸு ஐஏஎஸ் எல்லாம் வந்து இவங்க அணுகி என்ன செய்யலாம் போகலான்னு அப்படி தான் பண்ண முடியும். சொந்த இது கிடையாது அவங்களுக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தால் தான் அவர் எல்லாத்தையும் செயல்படுவார். கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எதுவும் செய்ய முடியாது. அவங்களே 28 மாதம் கழிச்சு தான் 1000 ரூபா போட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுவார். இவ்வளோ கடன் இருக்கிறது முன்னாடியே விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அது வந்து ஜனங்களுக்கு செய்யணும். அவர் சொல்லிட்டார் வரும்போதே, ஜனங்கக்கிட்ட 10 ரூபா கூட காசு நான் எடுக்க மாட்டேன்னு இருக்கார். அதனால் பண்ணுவார் கண்டிப்பாக. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமல் கிடையாது. அதாவது அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா ஓகேவா, சாத்தியம் இல்லாததை அவர் சொல்ல மாட்டார்.
ஓகேவா? மற்றபடி அவர் விளம்பரப்படுத்தி ஓட்டு வாங்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? அவர் சொல்லியிருக்காருன்னா விஷயம் எல்லாமே சொல்ல மாட்டார், கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துவார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அந்த கடனில் பாதி தான் இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது. ஓகேவா? 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடன் டபுள் ஆகிப்போச்சு. அப்போ ஏற்கனவே பாதி இருந்துச்சு பார்த்தீங்களா கடன், அது எத்தனை வருஷமாக சேர்த்து வச்ச கடன் அது. இவங்க வந்து 5 வருஷத்தில் டபுள் ஆக்கிட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இவர் கடனை வாங்கி, ஏன்னா அதே மாதிரி கடனை வாங்கியும் இவர் வந்து பண்ண முடியும். அப்படிலாம் பண்ணாமல் கடன் இருக்கிறத திமுக ஆட்சி காலகட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரிஞ்சு ஏன் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு கேள்வி இருக்குல்ல சார்? ஆமாம், அதாவதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கவர்மெண்ட் கஜானத்துக்கு வருமானம் வர மாதிரி திட்டங்களை கொண்டு வருவார், கண்டிப்பாக நலத்திட்டங்கள் கொண்டு வருவார், அதிலிருந்து மக்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குறை சொல்லிட்டு திரிகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் குறை சொல்லிட்டு கிடக்குறாங்க. ஓகேவா? விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க யாரும் குறை சொல்லவே இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க அந்த புள்ள செய்யும், அந்த தம்பி செய்யும், அந்த அண்ணன் செய்யும், நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக செய்யும், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து தப்பாக பேசலை. ஓகேவா? குறை சொல்கிறவங்க அவதூறு பரப்புறவங்க யார் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க, தீய சக்தி தான். இல்லை, இவ்வளோ சீக்கிரத்தில் அதை பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இவ்வளோ நடைமுறை சீனியர் கட்சிங்களே பண்ணுறதில்ல, சொல்கிற வாக்குறுதி நிறைவேற்றதுக்குள்ள. இது இப்போ தானே வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அதனால் கொஞ்சம் தாமதமாகட்டும், 2 வருஷம் ஆகட்டும். கொஞ்சம் இருக்கிற கட்சிங்களே கொஞ்சம் பண்ணுறதுக்கு தாமதிக்கும் போது இவர் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை, பண்ணிட்டோம், லேட்டாகவே பண்ணிட்டோம். புதுசாக யார் வந்தாலும் இந்த மாதிரி சொல்கிறது வாய்ப்பு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் தமிழகத்தின் கடைசி முதல்வர். இனிமேல் தமிழகத்தில் முதல்வர் கிடையாது, இதான் கடைசி முதல்வர். இதுக்கப்புறம் தேர்தல் கிடையாது, எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரி இதெல்லாம் கிடையாது. இனிமேல் இதோடு முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 வருஷம் இருப்பார். அவருடைய பிரதமருடைய இது பண்ணார்னா இந்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமாம், இணங்கி போனால் கண்டிப்பாக செய்வார். இது வந்து தமிழ்நாட்டின் கடைசி முதல்வர் இவர். இதுக்கப்புறம் முதல்வர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி, இந்த மாவட்டம் கட்சியே கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. இதோடு எல்லா கட்சியும் க்ளோஸ்ட். இப்போ இவ்வளோ வாக்குறுதிகள் சொன்னார், இந்த 1 மாதம் ஆயிடுச்சு, நான் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை, அதுக்கான அறிவிப்புகள் வராமல் இருக்குல்ல சார்? ஆமாம், அங்கே அவங்களோட ஒன்றா சேர்ந்தாருன்னா என்னென்ன நிதியை நிறுத்தி வச்சுருக்காங்களோ எல்லாத்தையுமே வெளியிடுவாங்க, அவங்க வெளியே அமுச்சிடுவாங்க. கல்வி நிதியே நிறையா கிடக்குது, கல்வி நிதியே நிறையா இருக்குது, எல்லா நிதியும் வெளியே வந்துடும். அவங்க கூட சேர்ந்தாங்கன்னா எல்லா நிதியும் வெளியே வந்துடும். அந்த நிதியை வச்சு எல்லாத்தையுமே செய்யலாம் இவங்க. இப்போ என்னன்னா, இப்போ சென்ற திமுக ஆட்சியில் இவ்வளோ கடன் ஆகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது மத்திய அரசு நமக்கு போதிய நிதியை தரல அப்படிங்கிறது தான். இப்போ நிதியை வந்து விஜய் அவர்கள் கேட்டு பெற வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. என்றைக்குமே வந்து இந்த தமிழ்நாடு மக்களை வந்து ஓரவஞ்சனை செய்யக்கூடியதான் ஒன்றிய அரசு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத, வளர்ச்சி அடையாத அந்த குஜராத்து, உத்தரப்பிரதேசம், அங்கெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் வந்து அள்ளி பணத்தை இறைக்கக்கூடிய ஒன்றிய அரசு கடந்த காலத்தில் வந்து எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து, மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி சொன்னதை வந்து செஞ்சுருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அது தனிநபருடைய கடனை வந்து இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது அதில் அடங்காதுல்ல. ஏன்னா ஒரு முதலீடு வரும்பொழுது மக்களுக்கான திட்டங்களை அதை கொண்டு தான் நம்ம செய்ய முடியுமே தவிர தன்னோட பாக்கெட்லேருந்து எடுத்து செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து விஜய் வந்து ஆகக்கூடிய வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லுவார், ஆனால் அதை செய்ய மாட்டார். அதுக்கு குறிப்பாக என்ன சொல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கான நிர்வாகத்திறன் கிடையாது. திமுக ஆட்சியில் கடன் வந்துச்சுன்னா இதேமாரி மேம்பாலத்தை பார்த்துருக்கீங்களா? கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய மேம்பாலம், எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது, எவ்வளோ வந்துக்குது. அப்போ கடன் வாங்கி செலவு பண்ணால் தான் திருப்பி அதுக்கு என்ன ஐடியா பண்ண முடியும். இப்போ ஹைவே ரோடுன்னா நிதின் கச்சேரி வாங்குறாரு, ஹைவே ரோட்டில் எப்படி வருது, டோல்கேட்டு வருது, அதுமாரி டோல்கேட்டை போட முடியும். அது கரெக்டு தானே? மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் கடன் வாங்க முடியாது. மத்திய அரசு தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்ன இருக்கோ அதை வரும்போது வச்சு தான் கடன் கொடுப்பாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் போய் இவங்க கடன் கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வரமுறையை தான் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நிதி நிலைமை மோசமாக இருக்கும்போது கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்காமல் இருக்க முடியாதுல்ல. அப்படி இருந்து கடன் வாங்கி தான் நல்ல உதவிகளும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நல்லா தானே போயிட்டு இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? இதுவா இப்போ வந்து கொடுத்த வாக்குறுதியை தள்ளி போகிறதுனால இந்த வெள்ள அறிக்கை விட்டுருக்காங்க. கடன் வாங்கியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. லாஸ்ட் 5 years பிஃபோர் அவர் 2021 வரும்போது 5 lakhs 4.5 இருந்தது, 5 lakhs வந்துருக்கு. ஆனால் சொன்னால் 4.5க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம்னா 37,000 கோடி வருது. ஓகேவா? 5 வருஷத்துக்கு வேல்யூ பண்ணால் சமம் அதே 1.5 லட்சம் கோடி மேலே வந்துருக்கு. சென்னையை பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் பார்த்துருப்பீங்க, மதுரை பார்த்துருப்பீங்க, திருச்சி பார்த்துருப்பீங்க. வில் பி டெவலப்மெண்ட் பாலத்தெல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் எங்கேருந்து வரும் தெரியல. அதே சமயம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா 1000 ரூபாய் தர வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் சொன்னால் அது என்ன பேசுறது தெரியல பப்ளிக்கு. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் வேணாம் சொல்வேன். அவங்களுக்கு எக்கனாமிக்கை
பெருக்கணும். அதை நோக்கி விஷன் வச்சா வெள்ளம் மட்டும் போதும். நீங்கள் இலவசத்தை கொடுத்து சோம்பேறி வைக்க வேணாம். உழைச்சா தான் எதுவும் வந்து கிடும். எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் எடுத்துக்கலாம். சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம். 1945 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேர்ல்டு வார் வரப்போ அவங்களோட கண்ட்ரி எப்படி இருந்து தெரியல, இப்போ எங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ சம் எக்ஸாம்பிள் ஆஃப் நிறைய பேர் இருக்காங்க. விவசாயத்தை கைவிட வேணாம். தட் இஸ் அ பேக் போன் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஆல்சோ. வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த 13 லட்சம் கோடியில் இவங்க பாதி கமிஷனாக தான் அடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. உதாரணத்துக்கு ஒரு 133 வார்டில் ஒரு ட்ரைனேஜ் ஒரு 140 கிலோமீட்டர் 140 மீட்டருக்கு போட்டிருக்காங்க. அது அதிகபட்சம் போட்டால் 50 லட்சம் தான். ஆனால் அவங்க போட்ட எஸ்டிமேட் போட்டு கான்ட்ராக்ட் 2 கோடி ரூபா. ஸோ 50 லட்ச ரூபாய் முடியக்கூடிய வேலையை 2 கோடி ரூபா போட்டு பில் பண்ணியிருக்காங்க. ஒரே வேலையை ரிப்பீட்டடாக 3 நட 4 நட பண்ணி பில்ஸை ஏற்றிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணால அந்த 13 லட்சம் கோடி கடன் பாதியாக குறைஞ்சிரும். ஸோ 15 லட்சம் கடன் வாங்குறது கெப்பாசிட்டி வந்து கடனாக வாங்கி பாதி வந்து கமிஷனாக அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுது செஞ்ச வேலைகள். இந்த பாலம் கட்டும்போது இந்த மண்ணெல்லாம் நோண்டினாங்க இல்லையா, அந்த கழிவுகள்லாம் வந்து இந்த ட்ரைனேஜில் விழுந்தது. இந்த பாலத்தை டிஸ்போஸ் பண்ண வந்து பாலத்தை கட்டுறவனோட வேலை. ஆனால் அந்த கழிவு மட்டு இருக்கு இல்லையா, அந்த மட்டு இதில் விழுந்ததுனால அடைச்சது. ஸோ இது அப்போவே நான் டிஇ வரைக்கும் சொன்னமே. ஆனால் அது எடுக்கலை, திமுக கவர்மெண்ட்டும் எடுத்துக்கலை கண்ணில். ஏன்னா திருப்பி அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை. ஸோ இந்த 13 லட்சங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையை பெரிய வேலையாக பண்ணாங்க. இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாக அடைச்சிருந்தது, இப்போவும் அடைச்சி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. அது முன்னாடியே வந்து எதுவும் வார்த்தை விடக்கூடாது. இப்போ கூட சொல்லு, நான் செய்கிறேம்மா, சொல்லிக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லு. இவங்க கடன் வச்சுக்கிறாங்க, ஏடிஎம்க்கு இவங்க சொல்லக்கூடாதா? ஏடிஎம்கில் இவ்வளோ கடன் வச்சுட்டு போனாங்க, நாங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் உடச்சி தானே இவர் பண்ணார். மகளிர் குழு, மகளிருக்கு இது பண்ணுறது எல்லாம் பண்ண வேண்டியது தானே. ஏன் கடனை சுமக்கிறாரு இவர்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது இப்போ அவர் புதுசாக வந்து பண்ணின்னுக்கிறாரு. இப்போ அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் ஃபஸ்ட்டு இந்த கடன் அடைக்கிறதா இல்லை இங்கே கொடுத்துருக்க இந்த பாலிசிஸ்லாம் எப்படி வந்து நிறைவேற்றுறது, இந்த 5 வருஷத்தில் என்னால் பண்ண முடியலன்னா அடுத்த 5 இயர்ஸில் வந்து அவர் எப்படி வந்து திரும்பியும் அந்த அந்த ட்ரஸ்ட் எப்படி வந்து அவங்க எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி யோசனையும் அவங்களுக்கு நிறைய போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். அப்படி பண்ணாருன்னா ஓகே, இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். தாவேக அரசு பொறுப்பேற்று 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்தில் விஜய் அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்குது? சாட்டிஸ்ஃபையாக இருக்கா? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கான்னு கேட்டால் எஸ், ப்ராபப்ளி சாட்டிஸ்ஃபைட். லைக் இப்போது அவர் வந்து புதுசாக வந்து இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் பீயிங் அ சீஃப் மினிஸ்டர் அவர் இவ்வளோ நாள் பண்ணது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அப்பப்போ இந்த கரண்ட் வந்து அப்பப்போ போடுறது, அண்ட் தென் வந்து லைக் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா சிங்கப்பெண் வர வச்சதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஹீஸ் இம்ப்ரூவிங் தான் என்னால் சொல்ல முடியும். முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். இல்லை, அது வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வாய்ப்பு இல்லைன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து ஒரு இதாக செய்யவே மாட்டாங்க. அது இவர் கேட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அந்த சீதாராமன் அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க, வந்து திமுக இருக்கிறவர் தான் எங்களுக்கு தொல்லை, விஜய் வந்துட்டாரு, எங்களுக்கு இப்போ தொல்லை கிடையாது, தமிழ்நாட்டில் நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். இதெல்லாம் கூட்டுக்கலானிங்க தான், சும்மா வந்து மக்களை ஏமாத்துறது தான். கண்டிப்பாக இருக்குது, நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா 4000 கோடி ரூபா ஃப்ளட் வாட்டர் ரிலீஃபுக்காக வாங்கினாங்கல்ல, அதே இவங்க செலவு பண்ணலை. அது கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த ஃப்ளட் ரிலீஃப் ஒர்க்லாம் செஞ்சாங்க. ஸோ அதனால் திட்டங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா நிதி கொடுக்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆமாம், அது ஓகே. அது ஏன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் தருவேன்னு சொல்லி இது பண்ணும்போதே ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதனால் இவங்களால அதிகமாக வாங்க முடியல, கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கட்டுமானத்துறையில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து பேர் வந்திருக்கு. நல்ல பொருளாதாரமும் ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு பேர் வந்திருக்கு. மற்றபடி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க மத்திய அரசாங்க சப்போர்ட் இல்லைல்ல, அதனால் வந்து இவங்க அந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ என்னப்பா இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது திமுகவோட இடைக்கால பட்ஜெட்லேயே தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அந்த கடன் இருக்கும்போதும் ஏன் இந்த செய்ய முடியாத வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வரணும்ல, ஆட்சிக்கு வரணும். எல்லாருமே இலவசம். இப்போ மேற்கு வங்காளத்தில் பாருங்கள், பிஜேபி 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸு எல்லாத்துக்குமே ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி இவங்களும் பண்ணணுமேன்ற அந்த ஒரு இதுதான். அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பண்ணுவார். அங்கே வந்து கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கார், அதனால் இதெல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இல்லை இப்போ நிதி வந்து கொடுத்ததா நல்ல நியூஸ் வந்துச்சுங்க. மத்திய அரசு வந்து நிதி கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. கண்டிப்பாக வந்து அவருக்கு பெற வேண்டிய நிதியை வந்து கேட்டு பெறுவார். செய்ய வேண்டிய திட்டங்களையும் செய்ய வேண்டிய சலுகைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக செய்வார். 100% நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். இல்லை அது உண்மை தானே, அது உண்மை தான். அவர் சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே, கண்டிப்பாக அது உண்மை தான். கஜானா காலியானது அவங்க தானே காரணம், அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அது கரெக்டு தான். காலிங்கிற இப்படி தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்க முடியும். அதையும் போய் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறாரு. இல்லை பேச தப்பு கிடையாது, இல்லை அது சொல்கிறது இல்லை. அவங்க கஜானா காலியாகணும் இது பண்ணுறது தப்பே கிடையாது. நான் சொல்கிறது இது கருத்து, உண்மையான கருத்து தான். அதெல்லாம் அவர் சொல்கிறது நிதி அறிக்கை கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, தப்பு இல்லை. இப்போ திமுக ஆட்சியின் மீது விஜய் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கஜானாவை வந்து காலி பண்ணிட்டாங்க, தேவையில்லாத கடன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். இப்போ நேற்று அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசுடைய வரம்பு என்னவோ அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. பிப்ரவரி மாதமே வந்து இவர் சொன்ன திட்டங்கள், ஒரு தேர்தல் அறிக்கை எப்போ தெரியுமா சொன்னார் விஜய்? பிப்ரவரி மாதம் திருச்சி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசினார். இந்த மாதிரி இந்த திட்டத்தை நான் கொண்டு வருவேன், பெண்களுக்கு இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எல்லா திட்டங்கள், அந்த பெண்களுக்கு 6 சிலிண்டர் கொண்டு வரும், எல்லாமே இந்த திட்டங்கள் தான் அவர் சொன்னார். ஆனால் சொல்லும் பொழுதே வந்து அவங்களுக்கு இதோடைய ஸ்டேட்டஸ் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து என்ன இன்கம் வருது, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, ஜிடிபி எப்படி இருக்குதுன்னு தெரியும். அவங்க கடந்த காலத்தில் சிறப்பாக செஞ்சனால தான் அவர் இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. இப்போ இவங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் வந்து செய்ய தெரியாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு எதை எங்கே கொண்டு போய் வைக்கணுன்றது தெரியாது. அதனால் வந்து இவர் சொன்ன திட்டத்துக்கு, அதாவது நலத்திட்டங்கள் செய்யலாம், ஆனால் நம்ம ஒரு யூகத்தில் சொல்லி செய்யக்கூடாது. என்ன என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 500 ரூபாய்க்கு செலவு பண்ணுறதை நான் யோசிக்கணும். நான் 5000 ரூபாய்க்கு செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கடந்த ஆட்சியில் உள்ளவங்க வந்து என்கிட்ட 500 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 500 ரூபாய்க்கான திட்டங்களை அவங்க செஞ்சாங்க. ஆனால் இவர் சொன்னது என்னென்னா 5000 ரூபாய் என்கிட்ட இருக்குது, நான் வந்தால் அதை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதாவது போதிய நிர்வாகத்திறன், அதான் ஒரு முக்கிய காரணமே. இவங்களுடைய செயல்பாடு திறன் அற்றது தான் இந்த இதுக்கு முக்கிய காரணம். அது எப்படிப்பா சாத்தியாகும்? இடைக்கால பட்ஜெட்டு ஸ்டாலின் போடும் போதே 10 கோடி ரூபா கடன்னாரு. அப்போ எப்படி ஒரு மாதத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கோடி போச்சு? இடைக்கால பட்ஜெட்லேயே 10 கோடி தான் காமிச்சாங்க. அதுக்குள்ளே எப்படி இவங்க தானே ஆட்சிக்கு வந்தது? போக்குவரத்தில் எல்லாம் இலவசம் சொல்லிவிட்டு அதில் இத்தனை 1000 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க மட்டும் போக்குவரத்துனா அப்புறம் டீசலு, டிரைவரு, கண்டக்டருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? மெக்கானிக் எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏன்னா பாதி அதிமுகவில் இருக்கிறவங்க டிவிகேல வந்து சேர்ந்துட்டாங்களே, பொலிட்டிக்ஸாகவும் இருக்கும். பாதி பேர் இதில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போது இவங்களோட சப்போர்ட் வந்து இப்போ ஏடிஎம்கேக்கும் வந்து என்னால் டிஸ்எக்ஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச முடியாது. அப்படி பேசினாங்கன்னா திரும்பி வந்து நீ எப்படி எனக்கு முன்னாடி இருந்த கட்சியை போயிட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசலாம், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிற சப்போர்ட்டும் வந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதிமுகவும் ஒரு காரணம் இல்லை, இவ்வளோ 13 லட்சம் கோடி கடன் ஆகிறதுக்கு திமுக மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அதிமுகவும் ஒரு காரணம். இப்போ அவங்களையும் சேர்த்து ப்ளேம் பண்ணுறது தானே சரியாக இருக்கும்? கண்டிப்பாக. ஆனால் இப்போ அவங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து சப்போர்ட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இவங்க வந்து ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் எடுத்து வச்சுக்கிறதுனாலேயே இன்னமும் ப்ளேம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இல்லை, மக்களுக்கு வந்து அவங்க வந்து பாலம் கட்டுறதும் சரி, பேருந்தும் சரி, அவங்க வந்து திமுக வந்து செஞ்சுக்கிட்டு தாங்க இருந்தாங்க. நம்ம கண்கூட பார்த்தோம். மனசாட்சி உள்ளவங்க கரெக்டாக அது வர பேசுகிறாங்க. சும்மா வந்து பேருக்கு பேசுகிறவங்க பேசுகிறாங்க. ஆனால் திமுக வந்து அவங்க நிதியை என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு மீறி செய்ய தான் செஞ்சாங்க. திமுகவை நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து பேசுகிறவங்களாம் அப்போ எங்கே இப்போ அன்னைக்கு பேசுகிறவங்களாம் இன்றைக்கி பேசவே இல்லை, வாயை மூட்டிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். திமுக அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுனாங்க. இப்போ யாருமே எதுவுமே வாயை திறக்காமல் இருக்காங்களா? இவங்க தான் சொன்னாங்களே, எனக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி இவங்களே பண்ணியிருக்காங்களா. அந்த வெறுப்பு தான், வேற என்ன. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு இன்றைக்கி தாவேக்கில் இணையிறாங்க. அதனால் தாவேக்கு இது அதிமுகவை பகச்சிக்கிட்டா ஆட்கள் வர்றது குறையும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதிமுக விமர்சிக்காமல் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கேனுடைய 99% ஏடிஎம்கே தான் அந்த ஓட்டுக்கள்லாம் அங்கே தான் போயிருக்கு. மேக்ஸிமம் வந்து ஏடிஎம்கே ஓட்டு தான் இருக்கணும். பகச்சிக்கிறதுக்காக இல்லை, அதிமுக செஞ்ச தவறுகளை இவங்க சுட்டி காமிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டி பஜார் இந்த ரோடெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு தீபாவளி அப்போ ஊருக்கு போனவங்க திருப்பி வராதிங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர் அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா இங்கே ஃப்ளட் ரீஃபில் ஒர்க் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த 5 வருஷத்து பீரியடில் பண்ணதை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை, அங்கே என்ன தவறு இருந்ததுன்னு. ஸோ அதனால் இவங்க அந்த தவறையும் சேர்த்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ தாவேக்கா இப்போ புதுசாக வந்ததுனால
என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. கூட்டு களவாணி மாதிரி 2 பேரும் அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதிமுக பற்றி எதுவுமே விமர்சிக்க வந்து தாவேக்க பயப்படுறாங்க சார். பயம்னு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் பயம்னு ஒன்றும் இல்லையே. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கடன் வந்து இருக்கிறது உண்மை, சரியா? அந்த கடன் வந்து ஒன்றும் பொய் கணக்கு ஒன்றும் சொல்லலை, இருக்கிற கடன் உண்மை தான். ஆனால் அது அளவுக்கு அதிகமான கடன், இது ஒரு நார்மலான கடன் கிடையாது, அளவுக்கு அதிகமான கடன். அதனால் வந்து அந்த கடன் இவ்வளோ கடனை வச்சுட்டு கஜானாவை காலி பண்ணிவிட்டு மக்களை நஷ்டத்தில் விட்டுட்டு போகிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. நல்ல ஆட்சி வரும், நல்ல மக்களோட நிலைமை மாறும், காலம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், எல்லாமே மாறுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 1 வருஷத்தில் அவர் சொன்ன எல்லாமே நிறைவேற்றுவாருங்க. அதான் முதலே பாராட்டி பேசியாச்சே. கல்வியில் மேம்பாட்டில் முன்னேறி இருக்குது, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குது, மகளிர் இதில் முன்னேறி இருக்குது, எல்லாத்தையுமே தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். திமுக காரணம் தானே இருக்கு. ஆமாம், இவங்க வந்து 1 மாதத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா? 1 மாதத்தில் என்ன பண்ண முடியும்? நிதி பற்றாக்குறை சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாம் என்ன குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க, இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா இடைக்கால பட்ஜெட்டில் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லி திமுக அரசு தாக்கல் பண்ண பிறகும் ஏன் இவ்வளோ வந்து வாக்குறுதிகள் கொடுக்கணும்னு சில பேர் கேட்குறாங்க சார். ஆமாம், மேலே கை வச்சு மேலே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இது எல்லாமே செய்யலாம். அவங்க வந்து பழைய கல்வி நிதியெல்லாம் வெளியிட்டாங்கன்னு நினச்சிங்க, எல்லாமே கண்டிப்பாக செய்வார். இது அதான் தமிழ்நாட்டின் கடைசி முதல்வர் சொல்லிட்டோம்ல, ஒரே வரி தான். இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு முதல்வரே கிடையாது, எம்எல்ஏ எம்பி சீட்லாம் கிடையாது. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் கிடையாது. இதான் கடைசி முதல்வர், 3 வருஷம் ஆட்சி செய்வார்.